Hi, in this video, we are going to explore about ribbons and tabs in MS Word. Ribbon is a user interface element. It is introduced by Microsoft in Microsoft Office 2007. It is located below the Quick Access toolbar, but in this Word, you will see that the Quick Access toolbar lies below the ribbons and the tabs. It comprises of the 7 tabs. In 2007, it contains 7 tabs: home, insert, page layout, reference, mailing, review, and view. But in 2016, it contains file, home, insert, design, layout, reference, mailing, review, view, Zotero, help, tell me what you want. In latest version, Microsoft Word 365, the ribbons are, the tabs under the ribbon are file, home, insert, draw, design, page layout, reference tab, mailing, review, view, and help. First, we are going to discuss about the home tab in the ribbon. When you click the home tab, is a default tab in the Microsoft Word. It has 5 groups: clipboard, font, paragraph, styles, and editing. Under the home tab, it is used to change the document settings like font. If you want to change the font of the document, you can change the font style, color, font color, as well as if you want to give a bullets to the points, you can add the bullets, paragraph spacing. If you want to do any other thing related to the paragraph style, you can adjust the style. These things are possible in the home tab. Home tabல நீங்க வந்து எல்லா இதையுமே பண்ணிக்கலாம். அந்த பேராகிராஃப் ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றுறது, அதோட ஃபாண்ட்டோட சைஸ் மாற்றுறது, அதோட கலர் மாற்றுறது, பேராகிராஃப் வந்து மாற்றுறது, லைன் ஸ்பேசிங் கொடுக்கறது, ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸுக்கு புல்லட் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து உங்களால் ஹோம் டேப்பில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் டேப். இன்சர்ட் டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் அஸ் அ நேம் இம்ப்ளைஸ் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இந்த டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்சர்ட் டேப் யூஸ் பண்ணிப்போம். இதில் ஏதாவது ஒரு கவர் பேஜ் ஆட் பண்ணுறது, டேபிளை இன்சர்ட் பண்ணுறது, பிக்சர்ஸு, ஷேப்ஸு, ஸ்மார்ட் ஆட் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும், இல்லை சார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும், ஏதாவது சார்ட் இன்சர்ட் பண்ணணும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் கிளிப்பிங் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை ஆடன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். விக்கிபீடியாலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து போகணும், ஆன்லைன் வீடியோ அப்லோட் பண்ணணும் இதில் அப்படின்னாலும் இந்த இன்சர்ட் டேப் மூலமாக பண்ணிக்கலாம். ஹெட்டர், ஃபூட்டர், பேஜ் நம்பர் ஏதாவது பண்ணணுன்னாலும் நம்ம இந்த இன்சர்ட் டேப்பில் பண்ணிக்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ், சிம்பிள்ஸ் ஏதாவது நம்ம பண்ணணுன்னாலும் இந்த இன்சர்ட் டேப் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இருக்குது ட்ரா டேப்னு உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் 365ல இருக்கும். அதை நான் இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து ட்ரா டேப்பில் இருக்கும். ட்ரா டேப்பில் இந்த ட்ராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிக்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே இந்த ட்ராயிங் டூல்ஸில் வந்து ட்ராயிங் டேப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்ம எப்படி வேணுமோ அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிசைன் டேப்பில் வந்து தீம்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். நம்ம ஒரு டாக்குமெண்ட்டோட தீம் வந்து எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இருக்கணுமா, இல்லை டைட்டில் போல்டாக இருக்கணுமா, இல்லை அதில் நம்பர்ஸ் வரணுமா, என்ன மாதிரி நமக்கு ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த டைட்டில் நமக்கு வரும். இப்போ இங்கே கிளிக் பண்ணுற டைட்டில் அதில் நம்பரிங் 1.13 டேப்னு வரும். இப்போ இந்த மாதிரி ஃபாண்ட்டில் இந்த தீம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ட்ரா டேப்பில் உங்களுக்கு நம்பர் எதுவுமே ஹைலைட் ஆகல பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் நோட்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுறது. ஏதாவது ஒரு வாட்டர் மார்க் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாட்டர் மார்க்கில் இப்போ இந்த கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா இது பின்னாடி கான்ஃபிடென்ஷியல்னு அப்பியர் ஆகும். இதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் வாட்டர் மார்க்கை. அது மாதிரி இந்த ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம தீம் ரிலேட்டடான ஒர்க் எல்லாமே டிசைன் டேப்பில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லேஅவுட். This tab allows you to control the look and feel of your document. நம்ம டாக்குமெண்ட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கலாம். இதில் பேஜோட சைஸ், மார்ஜின், நமக்கு என்ன மாதிரி மார்ஜின் வேணும், ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட்ல வேணுமா, லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா, சைஸ் A3, A4, லீகலா, காலம் வந்து சிங்கிளா, டபுள் காலமா, நமக்கு லைன் ஸ்பேஸ் எப்படி இருக்கணும், இது எல்லாமே நமக்கு லேஅவுட்ல கிடைக்கும். ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இட் அலோஸ் யூ டு என்டர் த டாக்குமெண்ட் சோர்ஸ், சைட்டேஷன், பிப்ளியோகிராஃபி, கமெண்ட், எக்ஸெட்ரா எல்லாமே நம்ம வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் நோட்டை ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிப்ளியோகிராஃபிக்லாம் பார்த்தோம், சைட்டேஷன் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பிப்ளியோகிராஃபி நமக்கு எப்படி வேணுமோ அந்த ஸ்டைலும் நம்ம சொல்லிட்டோம். ஏபிஏ ஸ்டைலில் வேணுமா, IEEEல வேணுமா, MLA ஸ்டைலில் வேணுமா, எந்த மாதிரி ஸ்டைலில் நமக்கு வேணுமோ அதில் நம்ம வந்து பிப்ளியோகிராஃபியை நம்ம வந்து சைட்டேஷன் நம்ம பண்ணிக்கலாம் அந்த ரெஃபரன்ஸ் டேப் மூலமாக. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெயிலிங் டேப்.
மெயிலிங் டேப்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ரொம்ப லீஸ்ட் ஆஃபன் யூஸ்டு டேப். எல்லா டேப்லையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். இட் அலோஸ் யூ த மெயில் மர்ஜுக்கெலாம் நமக்கு பண்ணுறதுனா இந்த டேப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ், ப்ரிவியூ ரிசல்ட்ஸை ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் யூ கேன் கன்வெர்ட் த ஃபைல் இன்டு த பிடிஎஃப் ஃபார்மேட்டாகவும் இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மெயில் டேப்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரியேட் பண்ணுறது, மெயில் மர்ஜ் ஸ்டார்ட் பண்ணுறது, ரைட் அண்ட் இன்சர்ட் ஃபீல்டு இன்சர்ட் பண்ணுறது. இப்போ லேபிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதிலலாம் அட்ரஸ்லாம் நம்ம டைப் பண்ணிக்குவோம். நம்ம யாருக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம், அவங்களோட யாருக்கு சென்ட் பண்ண போகிறோமோ அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நம்ம இதில், நம்ம ரெசிப்டியனோட அட்ரஸ் எல்லாமே இதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரே லெட்டரை 10 பேருக்கு கூட நம்ம அனுப்பிச்சி விட்டுறலாம். நெக்ஸ்ட் ரிவ்யூ டேப். ரிவ்யூ டேப்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ். ஏதாவது கமெண்ட்ஸ் நம்ம மாடிஃபை பண்ணணும், ஒரு நம்மளோட கண்டென்ட்டை வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறோம், ஏதாவது ஒரு ட்ராக் பண்ணணும் சேஞ்சஸ், இது எல்லாமே பண்ணணும்னா நம்ம இந்த ரிவ்யூ டேபுக்கு தான் போவோம். இந்த ஸ்டாப் ஆஃபர்ஸ் யூ சம் இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் டு மாடிஃபை யுவர் டாக்குமெண்ட். இப்போ ஏதோ ஒரு நான் பேப்பர் எழுதியிருக்கேன், அதை ஒரு ரிவ்யூவருக்கு அனுப்பியிருக்கேன். அப்போ அதில் இருக்க கரெக்ஷன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு நியூன்னு ஒரு கமெண்ட் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு கரெக்ட் திஸ்ன்னு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து இந்த இடத்துல கரெக்ட் ஏதோ ஒரு எரர் இருக்குது, அப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணணும் நம்ம அப்படின்னு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன். அப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இல்லை இந்த கமெண்ட் எனக்கு நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிக்கலாம். இந்த இது கமெண்ட் வேண்டாம்னாலும் நம்ம வந்து டெலீட்னு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கமெண்ட் வந்து டெலீட் ஆகிடும். கிராமர் செக் பண்ணுறது, வேர்ட் கவுண்ட் பண்ணுறது, இது எல்லாமே டிரான்ஸ்லேஷன், நம்ம வந்து ஸ்பானிஷ், ஜெர்மன் இந்த மாதிரி ஏதாவது இதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் நம்மளோட பர்டிகுலர் டாக்குமெண்ட்னாலும் அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறது எல்லாமே இந்த ரிவ்யூவில் வந்து பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து வியூ கமெண்ட். நம்ம வியூ வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட இதை வந்து டாக்குமெண்ட்டை வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது சிங்கிள் பேஜா, 2 பேஜா. It controls the various layout tools like boundaries, guides, ruler. Its primary purpose is to offer you a different ways to view your document. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ரீட் மோட்லேயோ, பிரிண்ட் மோட்லேயோ, வெப் மோட்லேயோ என்ன மாதிரி மோடில் நமக்கு வேணுமோ அந்த மோடில் நம்மளால் வியூ பண்ண முடியும் டாக்குமெண்ட்ஸை. அதே மாதிரி ஜூம் நம்ம வந்து இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். ரூலர் வேணும்னா ரூலரையும் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வியூ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி மெத்தடில் கொண்டு வந்துடலாம். ஜொடாரியோ அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட் டூல். நம்மளோட எந்தெந்த சோர்ஸ்ல இருந்தாலும் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்ம ஒரு எக்ஸலில் போட்டுட்டு அதை இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இது வருது, இல்லைன்னா இது வராது இந்த டேப். நெக்ஸ்ட் இருக்குது ஹெல்ப் அப்படிங்கிறது நம்ம இந்த வேர்ட் ரிலேட்டடான என்ன டவுட் இருக்கோ அந்த ஹெல்ப்பில் நம்ம அந்த கிளிக் பண்ணிட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு டுட்டோரியல் மாதிரி நமக்கு வரும். அதுலேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், என்ன வேணும், நமக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். இது டெல் மீ வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன நமக்கு வேணுமோ அதை நம்ம வந்து நம்ம போய் அந்த இடத்துல போய் டேப்பை செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டோமோ அதை வந்து டைரெக்டாக அந்த ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணோம்னா ஒரு கிளிக்லேயே வந்துடும். இதே வாட்டர் மார்க் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் நம்ம அந்த லே அவுட்லலாம் போய் எடுக்கணும். அப்படிலாம் நம்ம இங்கே எடுக்கிறதுன்னு அவசியம் இல்லை. டெல் மீ வாட் யூ வாண்ட்டில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக வாட்டர் மார்க் வந்துடுது. இது கான்ஃபிடென்ஷியலுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா கான்ஃபிடென்ஷியல் வந்துடும். இதுதான் இதில் உள்ள பெரிய ப்ளஸ். டெல் மீ வாட் யூ வாண்ட்டில் நம்ம என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுறோம்னா சிங்கிள் கிளிக்கில் வந்துடும். Hope this video will be useful for you. Thanks for watching. If this video is useful, like and subscribe.